கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்மை எப்பொழுது பயன்படுத்துவார்? அல்லது ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் எப்பொழுது பயன்பாட்டுக்கு கொண்டு வருவார்? கர்த்தர் எப்ப எடுத்து யூஸ் பண்ணுவார், பயன்படுத்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பதில் யோவான் 2ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் வச்சிருக்கார். உங்க குறைவுகள் எப்பொழுது நிறைவாகும், எப்பொழுது நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னா அங்க வசனம் சொல்லுது பாருங்க. இயேசு சொல்றார், அந்த கச்சாடி எல்லாத்தையும் தண்ணீரால நிரப்புங்க அப்படின்னு சொல்லி இயேசு என்ன பண்றாரு, கட்டளை கொடுக்கிறார். அப்ப வேலைக்காரங்க எந்திரிச்சு என்ன செஞ்சுறாங்க, அந்த கச்சாடி முழுவதும் தண்ணீரால் நிரப்பினார்கள். அது முழுவதும் நிரப்பப்பட்ட பிறகு இயேசு சொல்றாரு, இப்ப எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எப்ப பயன்பாட்டுக்கு வருவாங்க அப்படின்னா, நீங்க முழுவதும் நிரம்பி இருக்கும் பொழுது. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்க பயன்பாட்டுக்கு வந்துருவீங்க. ருசியுள்ள திராட்சரசமா நீங்க மாறிடுவீங்க. ருசியுள்ள திராட்சரசமா நீங்க மாறிடுவீங்க. பூமியில பாருங்க, அந்த கல்யாணத்துல சொல்றாங்க பாருங்க, கல்யாணத்துல என்ன சொல்றாங்க, முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்துட்டு அது தீர்ந்ததுக்கு அப்புறம் ருசி குறைந்தத திராட்சரசத்தை பண்ணுவாங்க, கல்யாண வீட்டுல கொடுப்பாங்க. ஆனா நல்ல ரசத்தை இதுவரைக்கும் நீர் வைத்திருந்தீரே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ருசியுள்ள திராட்சரசமா, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையா உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது மாறும்னு சொன்னா, நீங்க முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது தேவனே எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். தேவனே உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவாக்கிடுவார். அதனாலதான் என்ன சொல்றேன்னா, நல்ல ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷைகளிலே பேச வேண்டும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்க சாப்பிட்ற நேரம் தவிர, தூங்குற நேரம் தவிர நீங்க பேசிட்டே இருக்கணும். அப்பனாத்தான் நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா வாழ முடியும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அப்பொழுதுதான் உங்க வீட்டில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். அப்பதான் மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இது ஒரு நல்ல ரசம் அப்படின்னு. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவாங்க. இவங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில வரலைன்னா எங்க வாழ்க்கை என்ன ஆயிடும், சாபக்கேடாயிருக்கும், அவமானமாயிருக்கும், நிந்தையாயிருக்கும் சொல்லி உங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. அப்ப எப்ப பயன்பாட்டுக்கு வருவோம், வாயை மூடிட்டு கம்முனே இருந்தோம்னா பயன்பாட்டுக்கு வர மாட்டோம். அல்லேலூயா. நீங்க முணுமுணுத்துட்டே இருக்கணும். நீங்க என்ன இருக்கணும், அந்நிய பாஷையில இப்ப நான் தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது நீங்க அந்நிய பாஷையில முணுமுணுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்க பேனாவை, அதாவது உங்க நாவை, தாவீது சொல்றாரு, நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி, உங்க நாவை பரிசுத்த ஆவியினுடைய கையில கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். முணுமுணுத்துட்டே இருக்கணும் அந்நிய பாஷையில. நான் பேச 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 ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, உங்கள் நாவா இருக்கிற பேனாவை பிடிச்சு உங்கள் இருதயமாகிய பலகையிலே எழுதுவார். வேத வசனம் மண்டையில் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை இப்போதைக்கு. அது ஆவியில் இருக்கணும். அது ஆவியிலிருந்து வெளியே வரணும். அதாவது இருதயத்திலிருந்து வெளியே வரும். எப்ப இருதயத்துல போகும், நீங்க முணுமுணுத்துட்டே இருக்கணும். இதெல்லாம் சீக்ரெட். அந்நிய பாஷையில முணுமுணுத்துட்டே இருக்கும்போது உங்களை அறியாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயமாகிய பலகையிலே எழுதுவார் அப்படின்னு சொல்லி கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் எழுதுறார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது என்ன ஆயிடணும், நீங்க மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்நிய பாஷையில முணுமுணுத்துட்டே இருக்கணும். இது என்னுடைய பழக்கம். அல்லேலூயா. ஆமா.
இதை நீங்களும் பழகிட்டா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எப்பொழுது பயன்படுத்துவார்? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. தூங்குற நேரம் தவிர, சாப்பிட நேரம் தவிர நீங்கள் அந்நிய பாஷையிலே முணுமுணுத்து கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடும், சபைக்கும் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். சிம்பிள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு 28ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். உங்களை குறிச்சு தீர்க்கதரிசனம் சொல்றாரு பாருங்க. யாரை குறிச்சு தீர்க்கதரிசனம் சொல்றாரு? சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு. உங்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு வாசிக்கலாமா? ஏசாயா 28:11. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று உங்களோடு தேவன் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கு சிக்குண்டு பிடிபடும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் எங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமாயிருக்கும். அல்லேலூயா. நீங்க ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசல அப்படின்னா, இதே வார்த்தையை பவுல் கோட் பண்றார் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில். அந்நிய பாஷையை குறித்து அவர் அங்க பேசும்போது சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிட்டார். 21வது வசனம் நினைக்கிறேன், 14:21. ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாரு? ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறது எப்படி அப்படிங்கிறத குறித்து சொல்லியிருக்கிறார். அதுல ஆவியில நிறைஞ்சு நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கை சுலபமா இருக்கு. பரிசுத்த வாழ்க்கை ஈஸியா சுலபமா சைன் பண்ணிடலாம். ஆனா வசனம் சொல்லுது, அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கிறாங்க? ஆமா. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அவன் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது பாருங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் ஆவியினாலே ரகசியங்களை தேவனிடத்தில் பேசுகிறான். அப்ப நீங்க அந்நிய பாஷைகளிலே பேசணும். அப்பனா தான் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். பேதுரு பேசினார். 10 நாளைக்கு முன்னாடி பின்மாற்றத்துக்குள் இருந்தவர் பேதுரு. பெந்தகோஸ்தே நாளுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தேவனை தரிசித்தவர், உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தவர் தான். ஆனா என்ன ஆயிட்டாரு? மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டார். பூட்டின அறைக்குள்ள பதுங்கி கிடந்தார் போன மாதிரி. வேலைக்காரிக்கு முன்னாடி நின்று அவரால் என்ன பண்ண முடியல? இயேசுவை பத்தி சொல்ல முடியல. இயேசுவை மறுதளிச்சார். பாருங்க, உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நாள்ல ஒரு பெரிய மாற்றம் பேதுருவுக்குள்ள வந்துச்சு. எப்படி வந்துச்சு? பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் எங்க இறங்கினாரு? எங்க இறங்கினார் பரிசுத்த ஆவியானவர்? ஒவ்வொருத்தருடைய நாவல வந்து இறங்கினார். ஒவ்வொருத்தருடைய நாவல வந்து இறங்கினார். பழைய ஏற்பாட்டின் நாட்களில பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது சிம்சோன் மேல இறங்கினார். உடனே கயிறு ஆயிடுச்சு. அவனை கட்டியிருந்த கயிறு அவனுடைய புயத்தினால் என்ன பண்ணா? தாவீது மேல இறங்கினார் பரிசுத்த ஆவியானவர். உடனே என்ன பண்ணாரு? சுரமண்டலத்தை எடுத்து வாசிச்சார். யெத்தாவின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவருடைய கரங்கள் எல்லாம் பலப்பட்டது.
சத்துருக்களை மேற்கொண்டார்கள். அப்ப பழைய ஏற்பாட்டு நாட்களில் பரிசுத்தாவியானவர் இறங்கும் போதெல்லாம் அவருடைய கரங்கள் என்னாச்சு? பலப்பட்டது. அப்படின்னா கரத்துல என்ன பண்ணாரு? அவங்களுடைய கைகளிலே இறங்கினார். பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது நாவுல வந்து இறங்கினார். சொல்லுங்க, எங்க வந்து இறங்கினாரு? ஆமா, நாவை வந்து பிடிச்சிட்டார். இந்த நாவு எனக்கு வேணும், இந்த நாவு மேலதான் நான் வந்து இறங்கி இருக்கிறேன், அதனால இந்த நாவை என்ன பண்ணிருங்க, எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நாவுல வந்து இறங்கினார். பேதுருடைய நாவுல வந்து இறங்கினார் பாரு. அவர் ஒரு 6 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசினார். விடிய காலம் 3 மணிக்கு, பெந்தகோஸ்தே நாள்ல விடிய காலம் 3 மணிக்கு அவர் ஆரம்பிச்சாரு. காலையில் 9 மணி வரைக்கும் அவர் பேசினார். அவரோடு கூட இருந்த 120 பேரும் பேசினாங்க. 6 மணி நேரம் பேசினதுக்கு அப்புறம் அவர் ஒரு பிரசங்கம் பண்ணார் பாருங்க. 3 நிமிஷம் பிரசங்கம் பண்ணார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்க நின்று பேசுறாரு? முழு இஸ்ரவேலை பார்த்து பேசுறார். 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு 50 நாளைக்கு முன்னாடி வேலைக்காரிக்கு முன்னாடி இன்னும் பேச முடியல. அப்ப இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? இந்த பலன் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவர்கள் பேசின அந்நிய பாஷை. அல்லேலூயா. தேவன் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு வரைக்கும் பேதுரு பிரசங்கம் பண்ண ஒரு செம்படவன், படிப்பறிவில்லாத செம்படவன் பிரசங்கம் பண்ணின அந்த 3 நிமிஷம் பிரசங்கத்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லா பைபிள் காலேஜ்லயும் மாடலா வச்சிருக்காங்க. ஆனா அந்நிய பாஷையை விட்டுட்டாங்க. அவருக்குள்ள என்ன நடந்த மாற்றம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற சீக்கிரட்டை விட்டுட்டாங்க. பிரசங்கத்தை மட்டும் எடுத்துட்டாங்க. நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? பிரசங்கத்தை மட்டும் எடுத்துக்குவோம், ஆனா அதை நாங்க என்ன பண்ண மாட்டோம்? அப்ளை பண்ண மாட்டோம். அல்லேலூயா. ஒண்ணு நல்ல மனசுல வச்சுக்குங்க, இந்த 2025 மாற்றங்கள் வரணும். பிலிப்பு, ஸ்தேவான் இவங்க எல்லாம் வந்து பந்தி விசாரிப்புக்கென்று அப்போஸ்தலர்கள் நியமிச்சாங்க. அவங்க வேலை என்ன? பந்தி விசாரிக்கிறது. கரெக்டா கொடுக்குறாங்களா, சாப்பிடுறாங்களா, கிரேக்கர்கள் யூதர்கள் எல்லாருக்குமே சரிசமமா கொடுக்கப்படுதா அப்படின்னு சொல்லி பந்தி விசாரிச்சுட்டு இருந்தவங்க. அவங்க பந்தி விசாரிக்கும் போதே அந்நிய பாஷைகளிலே பேசிட்டு இருந்தாங்க, பட்பல பாஷைகளிலே பேசி கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. திரைமறைவில் இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. அவங்க பேசிட்டே பரிமாறிட்டு இருந்தாங்க பாருங்க. கர்த்தர் என்ன பண்ணாருன்னா பிடிப்பு எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். சமரியா பட்டணத்துல போய் அவர் பந்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டார். எல்லா ஜனங்களையும் குறித்து, கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கிச்சார். உண்மையான சாப்பாடை, உண்மையான அப்பத்தை, சத்தியமுள்ள அந்த அப்பத்தை, கிறிஸ்துவ சமாரியா ஜனங்களுக்கு கொண்டு போய் பிட்டு கொடுத்தார் பாருங்க. அந்த பட்டணமே என்ன ஆயிடுச்சு? பெரிய சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டது. காரணம் என்ன? பிலிப்பு தான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில ஆவியில நிறைஞ்சு செஞ்சுட்டு இருந்தார். வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியிலும் ஞானத்திலும் நிறைந்திருந்த அவர்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். வேலை செஞ்சாங்களாமா? வேலை செஞ்சாங்க. சமையல் வேலை தான் செஞ்சாங்க, பந்தி தான் விசாரிச்சாங்க. ஆனா வாயை முணுமுணுத்துட்டே செஞ்சுட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. செய்வீங்களா? இனியாவது செய்வீங்களா? பரியாச உதடுகளினாலும். ஆமா, மற்றவங்களுக்கு அது பரியாசம் பண்ற மாதிரி தான் இருக்கு. மற்றவங்களுக்கு அது பரியாசம் பண்ற மாதிரி தான் இருக்கு. வசனம் சொல்லுது, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க அவருக்கு பிரியமாயிற்று. மற்றவங்களுக்கு அது பைத்தியகாரத்தனமா தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் உலகத்தான் அல்ல, அதனால உலகம் என்ன பண்ணும்? உங்களை பகைக்கும், பைத்தியக்காரன் சொல்லும். டோன்ட் வரி. அல்லேலூயா. ஆமா, அதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறதுக்கு உங்களை பழக்கப்படுத்திக்கிங்க. முதல்ல ஒரு 10 நிமிஷமாவது பேசுங்க. ஒரு காரியத்தை ஒரு வாரம் தொடர்ந்து செஞ்சோம்னா
அது நம்ம பழக்கத்துக்கு வந்துருமா. ஒரு 3 நாள் 3 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க, அதே டைமுக்கு மறுபடியும் 3 மணிக்கு எந்திரிப்பீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் என்ன பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கிறார் நமக்குள்ள. அப்ப நீங்க என்ன செய்யணும், அதாவது உங்களுக்குள்ள அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். முதல்ல நீங்க பக்தி விருத்தி அடைங்க. சபை எதுக்கு கூடி வருது? ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி விருத்தி உண்டு பண்றதுக்கு தான் சபை கூடு வருது. அப்ப பக்தி விருத்தி உங்களுக்குள்ள உண்டாகணும் அப்படின்னா நீங்க அந்நிய பாஷைகளில் என்ன பண்ணணும்? பேச ஆரம்பிக்கணும். அந்நிய பாஷையில பேசும்போது தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். 1 கொரிந்தியர் 14:3. இந்த பக்தி விருத்தி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கிரேக்க பதத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு வீட்டை கட்டி எழுப்புறதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அந்த கட்டடக்கலையில தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுதா. ஒவ்வொரு கல்லா எடுத்து நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஆவிக்குரிய மாளிகையை கட்டி எழுப்புறீங்க. எபேசியர்ல வாசிக்கும் போது ஆவிக்குரிய மாளிகையை ஆவியினாலே நம்ம கட்டி எழுப்பணுமா. ஆவியினால் எப்படி கட்டி எழுப்புறது? நீங்க இப்படி அந்நிய பாஷைகளிலே பேசும்போது, தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனுஷன் அவன் கட்டி எழுப்பப்படுவான். அல்லேலூயா. அப்ப இந்த 2025 நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக பயன்படணும். அப்படின்னா இதை நீங்க என்ன பண்ணணும்? உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். ஒன்றும் இல்லை, வாய் மட்டும் கொடுத்துருங்க. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. இந்த வாய் இருக்குது இல்லைங்க, இந்த நாவு அவருக்கு மட்டும் கொடுத்துருங்க. வாழ்க்கை மாறிடும். இந்த வருஷத்தோட இந்த பிரசங்கத்தில் நான் முடிச்சுக்க போறேன். புதுசா ஒரு சப்ஜெக்டுக்குள்ள போக போறேன். அல்லேலூயா. ஏன்னா நீங்க இதை சரியா செஞ்சாதான் அடுத்தடுத்து நான் கொடுக்கிற வசனங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள 100 மடங்கு பலனை கொண்டு வரும். நிலத்தை பண்படுத்தினா தானே விதைக்க முடியும். நிலத்தை பண்படுத்துறதுக்கே 3 வருஷம் ஆகி போச்சு. 1 மணி நேரம் உங்கள் தேவனோடு கூட நீங்கள் பேசவில்லை என்றால் இப்பொழுது நான் பேசுவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. ஏன்னா அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு கூட பேசுகிறான், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான், தேவனோடு கூட நடக்கிறான். இல்லையா? இது நான் கட்டளையாய் சொல்லவில்லை, புத்தியாய் சொல்லுகிறேன் அப்படின்னு கொரிந்தி சபைக்கு பவுல் சொல்றார். அன்பின் கட்டளை, புத்திமதி. அல்லேலூயா. 2025 ஒரு புது சப்ஜெக்டுக்குள்ள போக போறோம். அதனால இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஆமா, நீ பிரசங்கத்துக்கு வந்து நான் நின்னுட்டானாலே உங்க வாய் முணுமுணுக்கிறத நான் பார்க்கணும். வாய் முணுமுணுத்து என்னையாவது என்ன பண்ணுங்க, ஆர்னி பாஸ்ல திட்டுங்க, சீக்கிரம் முடியான்னு சொல்லி. நீங்கள் நிற்கும் போதும் நடக்கும் போதும் 1 வார்த்தை 2 வார்த்தை, அதான் பரியாச உதடுன்னு சொல்றது. 1 வார்த்தை தான் நான் பேசுறேன், தொடர்ந்து பேசிட்டே இரு. அதுல உண்மையா இருந்தீங்கன்னா பல வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்துருவார். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தை நான் உனக்கு கொடுப்பேன். கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அதை நீ ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவேங்கிறார். அப்போ எல்லா பக்கத்துல கையை பிடிச்சு அவங்க மூஞ்சியை பார்த்து சொல்லுங்க, 1 மணி நேரமாவது அந்நிய பாஷையில பேசுங்க. கெத்செமனேல நின்று இயேசு சொன்ன மாதிரி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், 1 மணி நேரமாவது அந்நிய பாஷையில பேசுங்க. வேலை செய்யுங்க, சமையல் செய்யுங்க, துவையுங்க, பேசிட்டு வீட்டுக்காரரை கண்டபடியா திட்டிட்டு துவைக்கிறதுக்கு அந்நிய பாஷையில பேசிட்டு துவைச்சிங்கன்னா உங்க ஆவி மனுஷனை நீங்க கட்டி எழுப்பிடுவீங்க. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு இருந்து உங்க கணவர்களுடைய மன திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணுவார். வெட்டியான வார்த்தைகளை நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள பிரஷர் வர்றதும் இல்லாம அவருக்கு சாபம் வந்துடும். அல்லேலூயா. சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. திட்டமா இருந்தாலும் அந்நிய பாஷையில திட்டுங்க, அந்நியன் பாஷையில திட்டக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நாவிலே போடுவார். பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 14 ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆவியில விண்ணப்பம் பண்றதுங்கிறது என்னன்னா, பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைஞ்சு நீங்க தான் பேசணும். என்ன வேணும்னு?
ஆமாம், நீங்கள் தான் அந்நிய பாஷையில் பேசணும். இல்லை ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவார், நாவை பிடிச்சி திருக்கி விடுவார். அதெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. முதல்ல விசுவாசித்தேன், பேசினேன். உங்களுக்குள்ள தேவன் வந்துட்டாரு, ஆவியானவர் வந்துட்டாரு, அபிஷேகம் பண்ணிட்டாரு. அதை நீங்கள் தொடர்ந்து பேச பேசத்தான் அது உங்களுக்கு என்ன ஆகும். ஆமாம், எல்கேஜியில் கொண்டு போய் குழந்தைய வச்ச உடனே அது ஆ அப்படின்னு தான் சொல்லு, அல்லது ஏ அப்படின்னு தான் சொல்லு. எடுத்தோடனே எடுத்து என்ன பண்ணிடாது, புஸ்தகத்தை படிச்சிடாது. அப்போ எல்கேஜியில் இருக்கிற பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, டீச்சரு சொல்லி கொடுப்பாங்க. அது என்ன பண்ணணும், டீச்சர் குழந்தை போய் என்ன பண்ணணும், வீட்டில் போயிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்கூலில் படிக்கிறதோடு நிறுத்திக்க கூடாது, வீட்லேயும் போய் என்ன பண்ணோன்னு, ஆமாம் எழுதி பார்க்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். இல்லை டீச்சர்ஸாக இருக்கிறதுனால சொல்கிறேன், உங்கள் குழந்தைகள் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? இப்போ நான் தான் டீச்சர், உங்களுக்கு நீங்கள் போய் என்ன பண்ணணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிருங்க. பேச ஆரம்பிச்சிடலாமா? கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு, ஏகப்பட்டது இருக்குது நாம் அனுபவிக்கிறதுக்கு. நம்ம கனி கொடுக்கணும். அதுக்கு நிலம் பண்படுத்தப்பட்டாதான் விதைச்சு அது மரமாகி அப்புறம் கனி கொடுக்கும். இப்ப நான் நிலத்தை பண்படுத்துற காரியங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். 25லயாவது என்ன பண்ணோன்னு, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்க வாயை மட்டும் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுங்க, மற்றதெல்லாம் அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா.